அன்றைய நாள் 2025 மே 24. நல்லா தூங்கிட்டு இருந்தேனா, காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு பல்லுகளெல்லாம் தேய்ச்சி குளித்து முடிச்சுட்டு பொட்டி பொடிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு கிளம்புனேன். நமக்காக அம்பிட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? வணக்கம் நண்பர்களே, நம்ம எங்கே இருக்கோன்றது உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது, பார்த்தீங்கனாலே தெரியும். என் பார்வை பறிபோய் விட்டதே. மதுரை ரயில்வே ஜங்ஷனில் தான் இருக்கோம். ஸோ எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, போடி நாயக்கனூர் போகிறோம். போடி நாயக்கனூர்லேருந்து நம்ம இன்றைக்கி போடிமெட்டுக்கு போக போகிறோம். ஆக்சுவலி மதுரையோடைய 6th பிளாட்ஃபார்மில் எப்பயுமே காலையில் 8:20க்கு இந்த ட்ரெயினை எடுப்பாங்க. மதுரை டு போடி நாயக்கனூர் போகும். நம்ம கூட நம்ம நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் கப்புள்ஸ் எப்பயுமே சேர்ந்து தான் சுற்றுவாங்க. நாங்கள் சுத்த மாட்டோமா? இவர் தான் நம்ம நண்பர் அபிஷேக். திடீர்னு கொஞ்சம் கோளாறு ஆயிடுவாரு. அதாவது இந்த ட்ரிப் எப்போ பிளான் பண்ணதுன்னா, போன மாசத்துக்கு ஏப்ரல் எண்டு அதுதான் சொல்றேன். போன மாசத்துக்கு முந்தின மாசம் பிளான் பண்ணது. ஆனா நம்ம எப்போ வந்திருக்கோம்? மே எண்டு. ஏப்ரல் எண்டு இல்ல ப்ரோ, ஏப்ரல் எண்டுல பிளான் பண்ணி மே எண்டுல வந்திருக்கோம். ஓ சாரி, மார்ச் எண்டு தானே. மார்ச் ஏப்ரல் ஸ்கூல் முடிச்சு நம்மளுக்கு. நம்ம எக்ஸாம் போது போட்டோம். இங்க பாருங்க, ரவுடி மாதிரி வந்திருக்கான் பாருங்க. செயின் எல்லாம் காமிச்சு. நானும் ரவுடியா? ஒண்ணு இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. மார்ச்டா. நம்ம கேர்ள்ஸ் யாரும் இல்ல. கவர்ச்சி காமிக்கிறேன். ஒரு தக் இன்ட்ரோ듀ஸ் பண்றோம் உங்களுக்கு. ப்ளீஸ் அவர் தக் பிளான் போட்டு தான் போட்டோம். இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல் போறோம் சொன்னா. அதாவது கொஞ்சம் இவர் ஓவரா ஃபிலிம் கட்டுவார், வேற எதுவும் இல்லை. ஸோ கைஸ், நீங்கள் பார்க்குறது என்னென்னா ஆக்சிடென்ட் ரிலீஃப் வேன். அதாவது ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா இந்த ட்ரெயினுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. எந்த ட்ரெயினாக இருந்தாலும் ஓரமாக நிப்பாட்டி வச்சுட்டு இதுதான் ஃபுல் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க ஆக்சிடென்ட் நடந்தால். ஸோ அதை உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சா காமிச்சிட்டோம். எப்படி எடுத்தாச்சு? நாங்கள் எடுத்துட்டோம். நாங்கள் மூவிங் எடுத்துட்டாரு பார்த்து. நான் மூவிங்கில் எடுத்துருந்தேன். மூவிலையும் எடுத்து கொஞ்ச நேரம் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நாங்களும் மூவிங்கில் தான் எடுத்தோம். எனக்கு பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயின் மேலே ஒரு பெரிய க்ரேஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் அதை ஃபுல்லாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். கைஸ், இது ஆல்கோ லோகோமோட்டிவ். இதோட சவுண்டு எப்படி இருக்கும்னு காமிக்கிறதுக்காக தான் இப்போ இங்கே வந்துருக்கேன். ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்டார்ட் தான் பண்ணுறாங்க. வாடா கேசோ 1 3 4 5 8. நம்ம ட்ரெயின்குள்ளே பர்ஃபெக்டாக இடத்தெல்லாம் போட்டாச்சு. ஸோ சொன்ன மாதிரியே கரெக்டாக 8:20க்கெலாம் ட்ரெயினை எடுத்துட்டாங்க.
108 உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 105, 6, 7, 8 இதில் தான் வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ 110 வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ஆக்சுவலாக 110 தான் காமிக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு வேரியேஷன் ஆகும். இது வந்து கரெக்டாக காமிக்காதுலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி டக்குன்னு ஸ்பீடு குறைஞ்சிருச்சு. அதை காமிக்க தான் கூப்பிட்டேன். காமராஜர் காலேஜுக்கு ஏற்றாப்புல ஸ்டேஷன் அப்படியே. ஸோ காலேஜ் போகிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ட்ரெயினை. சில்லுன்னு காத்து திண்ணல சாத்து. இது சும்மா ஒரு நார்மல் இருக்கு. திரும்ப சொல்லுது. சில்லுன்னு காத்து திண்ணல சாத்து. இப்போ நம்ம வடபழஞ்சி ஸ்டேஷனை ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் நினச்சதை விட அதிகமான கூட்டம் நிற்கிது. எப்பயுமே இந்த ட்ரெயின் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உசிலம்பட்டி ஸ்டேஷனை ரீச் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் ஒரு ஸ்டேஷனில் ஒரு 2 நிமிஷம் தான் நிப்பாட்டுறாங்க. அதுக்கு மேலே நிப்பாட்டுறதே இல்லை. டக்கு டக்குன்னு எடுத்துடுறாங்க ட்ரெயினை. அதே மாதிரி ட்ரெயினும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போகுது. இப்போ ட்ரெயின் வந்து ஆண்டிப்பட்டியை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ நண்பர்களே, இதை தான் வந்து ஆண்டிப்பட்டி கணவாய்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ட்ரெயின் வளையிறது எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். இந்த இடத்த பார்க்குறதுக்காக தான் நாங்கள் ட்ரெயின்லேயே வரதுக்கு ஐடியா பண்ணோம்.
மிஸ்டெல்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன். சீரியஸாக நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு. நம்ம ஆண்டிப்பட்டி ஸ்டேஷனை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் சொன்ன டயத்துக்கே வந்து இறக்கி விட்டுறாங்கங்க. அதில் பெர்ஃபெக்டாக இருக்காங்க. கைஸ், தேனி ஸ்டேஷன்லேருந்து இப்போ கிளம்பிருச்சு. நெக்ஸ்ட்டு போடி நாயக்கனூர் தான். விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்க போறியா? இல்லை, யாரும் சொன்னா கேட்குறேன். ஸோ கைஸ், 10:20 தான் ஆக்சுவலாக அரைவல் டைம். பட் 9:50 கொண்டு வந்து இறக்கிடுறாங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வருது இந்த ட்ரெயின். எங்களுக்கு கிளைமேட் ஆக்சுவலாக சூப்பராக அமைஞ்சிருக்கு கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், மேகம்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ், நம்ம போடி நாயக்கனூர் ரீச் ஆயாச்சு. அங்கிட்டு தான் போகலாம். பாருங்க, சூப்பராக இருக்கு.
எப்பா ஒரு வெளியே போயிடாம குளிக்கிறது என்னது வாவ் குளம் ஆக்சுவலி போடி நாயக்கனூர் லாஸ்ட் ஸ்டேஷன்னு சொல்லுவாங்க, ஏன்னா இதோட ட்ராக் எண்ட் ஆயிரும். வந்து சென்னை டு போடி நாயக்கனூர் ட்ரெயின். இது ரொம்ப நாள் மக்களால் ரெக்வஸ்ட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ட்ரெயினே விட்டாங்க. இது ஃபுல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி தாங்க, தனித்தனி ரூமாகவே கொடுத்துருப்பாங்க பேசஞ்சர்ஸ்க்கு. பஸ் ஸ்டாண்டு தானா? பஸ் ஸ்டாண்டா? போடி நாயக்கனூர் ஸ்டேஷன்லேருந்து போடி நாயக்கனூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் இருக்குது. ஸோ அதில் தான் நம்ம இப்போ ஏற போகிறோம். இதுதான் அந்த பஸ்ஸு. பஸ் ஸ்டாண்டு தான் போகணும். அங்கிருந்து வரும்போது அதில் அந்த கூட 100 ரூபா வரேங்க. 8 பேர் கேட்றா. இது பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகுது. எது 1000 ரூபாயா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற?